Welcome, Alpha. We've been reading Deuteronomy, 7th chapter. நம்ம பார்த்துட்ருக்குறோம் கர்த்தருக்கு கீழ்ப்படியதுனால நம்மளுக்கு என்ன நன்மைகள் வருகிறதுன்னு. லெட்ஸ் ரீட் ஃப்ரம் verse 12 onwards. நேற்று 13 படித்தோம், இன்றைக்கி 12லேருந்து படிப்போம். இந்த நியாயங்களை நீங்கள் கேட்டு கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் அப்பொழுது உன் தேவனாகிய கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையும் கிருபையையும் உனக்காக காத்து. போதும். ஹீப்ரு பைபிள் எப்படி போட்டிருக்கு, this shall be the reward. அப்படின்னா ரிவார்டுன்னு சொன்னால் ஒரு காரியத்துக்கு இப்போ ஒரு ரேஸ் போடுறோம். எதுக்காக ரேஸ் போடுறோம்? சம் ப்ரைஸஸ். எதுக்கு ஸ்கூலுக்கு போகிறோம்? ஏன் யூனிவர்சிட்டி ரேங்க் வாங்கணும், இல்லாட்டி எல்லாத்துக்கும் ஒரு ரிவார்ட். இட்ஸ் அ ரிவார்ட். இப்போ காட் இஸ் ஆல்சோ கிவிங் ரிவார்ட். ரிவார்ட் வென் யூ ஹார்க்கன் டு திஸ் ஆர்டினன்சஸ் அண்ட் யூ அப்சர்வ் அண்ட் பெர்ஃபார்ம் தெம். அப்சர்வ் பண்ணிவிட்டு அதை பெர்ஃபார்ம் பண்ணுங்க. Hashem your God will safeguard you, will safeguard for you the covenant and the kindness that he showed to your forefathers. எவ்வளோ கிருபையும் இறக்குமா அங்கே உங்கள் தகப்பன்கிட்ட இருந்தாரோ அதே மாதிரி இது மாதிரி செய்தீங்கன்னா காப்பார். அப்போ இதுலேருந்து ஒன்று அறியலாம். ஏப்ரஹாம் இஸ் the forefathersனா ஏப்ரஹாம் வாஸ் டூயிங் எவ்ரிதிங் அக்கார்டிங் டு காட்ஸ் வில். அதை தான் அவர் சொட்டி காப்பிட்டார். திருப்பியும் அவன் செய்தான், அவன்படி செய். இப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம், நம்ம நிறைய மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு ஏப்ரஹாமோட லைஃப்பில். பட் காட் ஜென்ரலாக பார்த்தா அவன் ஆண்டவர் சொன்னபடியெல்லாம் கேட்டான். இன்றைக்கி நம்மக்கிட்ட கர்த்தர் எதிர்பார்க்கறது இது ஒன்று தான். அவரை வண்டி கெட்டியமாக பிடிச்சிட்டு அவர் சொல்கிறத மதிச்சு அதன்படி செய்கிறதுக்கு அவனுடைய செய்வீர்களார்கள் போட்டிருக்கு. இங்கே தமிழில் போட்டிருக்கு, ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையும் கிருபையும் உனக்காக காத்து. It's not because of our efforts or anything, but God will show grace. இங்கே பார்த்தீங்கன்னா சும்மா இருக்கிற போது காட்ஸ் கிரேஸ் வர்றதில்லை. நீ உடன்படிக்கையை காத்து நீ அதன்படி நீ நம்ம செய்யும்போது, அவருடைய சொல்கிறபடி செய்யும்போது then comes the grace get automatically activated மாதிரி பார்க்குறோம். உடன்படிக்கையும் கிருபையும் உனக்காக காத்து. நான் சொல்கிறபடி நீ கேட்குறியா, நான் உனக்கு நான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறாரு. தென் he comes verse 13. உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து. இப்போ அவர் கிளீனாக சொல்கிறாரு, if you obey me I will love you. இன்றைக்கி உலகத்தில் இந்த லவ்ன்ற வார்த்தைக்காக தான் எல்லா வித ப்ராப்ளங்களும் வருது. he loves. இப்போ பாருங்க, ஈவன் டெரரிஸ்ட் சே they love their community. அதனால தான் அவன் துப்பாக்கி எடுத்து மற்றவனை சுடுறேன்றான். தப்பு. நம்ம யாரையும் கொல்றதுக்கோ இது பண்ணுறதுக்கோ அதிகாரம் கிடையாது நம்மளுக்கு. பட் அவன் சொல்கிறான், அவனோட ரீசனிங் இஸ் ஐ லவ் யூ, ஐ லவ் மை பீப்புள் ஸோ மச், ஸோ ஐ வாண்ட் இண்டிபெண்டன்ஸ் ஃபார் தெம் சொல்லிட்டு அவன் பண்ணுறான். ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ ஆனால் காட் சேஸ் ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னால் இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் லவ். உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி. he is promising before that. இன்னும் லேண்ட் வரல, கையில் சேரல, ஆனாலும் he promises
அங்கே போய் உன்னை பெருக பண்ணுவேன் அப்படின்றாரு. Now when that kind of word comes, we have to take it in faith. உன்னை பெருக பண்ணி உன் கற்பக்கனியையும், அது இன்ஃபேக்ட் verse 13 in Hebrew Bible, he will love you and bless you and multiply you and will bless the fruit of your womb and the fruit of your land, your grain, your wine, your oil, your offspring of your cattle, and the flocks of the sheep and goats on the land which அங்கே போய் உன்னை பெருக பண்ணுவேன், எல்லா சைட்லையும் பெருக பண்ணுவேன்றார். நேற்று பாசிச்சோம் நம்ம, திஸ் டினோட்ஸ் வெல்த், காட் கிவன் வெல்த். இங்கே அவர் சொல்கிறபடி கேட்கணும். ரெண்டாவது, அவரோட தியரிஸ் தான் ஃபாலோ பண்ண முடியுமே தவிர்த்து நம்மளுடைய இது. இப்போ ஒரு நாள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவன் எப்படி வெல்த்தை மல்டிப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி கொடுப்பான். அதெல்லாம் ஊற்றிட்டு போவோம். நேற்று கூட ஒரு கிளிப் பார்த்தேன், சயின்ஸ் ஃபெயில்டு அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி காலைல நியூஸ் பார்த்தேன், இந்த புயல் வந்துட்டுருக்குதுன்னு சொல்கிறான். அது டெக்னாலஜியை பிரேக் பண்ணிகிட்ருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா டெக்னாலஜி இங்கே போகும்ன்று அது அங்கே போகுது. யூ கேன் ப்ரெடிக்ட் எனி திங். ஸோ இவங்களோட டெக்னாலஜியை கம்ப்ளீட்டாக காலி பண்ணுது. யூ கேன் ப்ளே வித் காட்ஸ் கிரியேஷன்ஸ். அதில் when he says something, he will do it. He will do it. He will do it of all odds. எல்லா வித ஆட்ஸ்லேருந்தும் அவர் ஆட்ஸ்க்கு அகெயின்ஸ்டாகவும் இருக்கிற சமயத்துலேயும் நம்மளுக்கு உதவி செய்ய முடியும். அண்ட் யூ வில், இங்கே இந்த இடத்துல போட்டிருக்கு 14, நீ சகல ஜனங்களிலும் நீ ஆசீர்வதிக்க. படிப்பான் சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்ட, சகல ஜனங்களை பார்க்கலாம் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப அப்படின்னா மோஸ்ட் ஃபேவர்ட் ஸ்டேட். இப்போ கூட இருக்குது யூஎனில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. அதே ஒவ்வொரு வருஷமும் இந்தியாவுக்கு அதுக்கு வருமானு பார்ப்பாங்க. ஏன்னா அப்படின்னா என்னென்னா கொஞ்சம் அதிகமாக டிஸ்கவுண்ட் கொடுப்பான், எல்லாத்துலேயும் ப்ரையாரிட்டி கொடுப்பான், அது மாதிரி இருக்கும். அவங்களும் உலகத்தாரம் பண்ணுறாங்க. இங்கே ஆக்சுவலாக இவர் சொல்கிறாரு, யூ வில் பி த மோஸ்ட் பிளஸ்ட் ஆஃப் ஆல் த பீப்புள். இருக்கிற ஜனங்கள் எல்லாத்துலேயும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இருப்பீங்க. அண்ட் there will be no infertile male or infertile female among you. இது இன்ஃபர்டைல் மேல் அப்படின்னா, இன்றைக்கி நிறைய பேர் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் திறந்துட்டு ஃபர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல் திறந்து உட்காந்துருக்காங்க. இங்கேருந்து அங்கே போங்க, பிள்ளை வேணும். பிள்ளைகள் ஒரு ஆசீர்வாதம். ஸோ இப்போ பிள்ளைங்க வந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும். ஏன்னா அது ஓடி திரிஞ்சு ஏதாவது ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். அது ஒரு நம்மளுக்கெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்கும். பிள்ளைங்கன்னா நம்ம சட்டில் இப்போ அதை நான் ஆசீர்வதிப்பேன்றாரு. அப்போ இப்போ பிள்ளை பெறல முடியல அப்படின்னு சொன்னால் சம்திங் இஸ் ராங் தேர். காட்ஸ் பிளஸ்ஸிங் இஸ் நாட் தேர். அப்போ அவங்க வசனை பண்ண வேணாம், திருப்பியும் கர்த்தருடைய பிளஸ்ஸிங்குள்ளே வந்தால் அவர் சொல்கிறபடி சொல்லி நடந்தால் கண்டிப்பாக இது நடக்கும். Blessed of all the people and the infertile male and infertile male among you, among your animals. இப்போ உங்கள் மிருக ஜீவன்கள்லையும் அப்படி இருப்பதில்லைன்னு போடுறாரு. உன் ஆடு குட்டி போடும், உன் மாடு பெருகும், உன்னுடைய ஒட்டகம் பெருகும். ஐ ரிமெம்பர் டீச்சிங் தம்,
இன் அரப் கண்ட்ரீஸ் ஒரு ஒட்டகத்தோட விலை என்ன தெரியுமா? $800,000. $800,000 எவ்வளவு? இன்ட்டு 84 இன்னைக்கு ரேட்டு 84,500 போட்டுக்கோங்களேன். எவ்வளோ வருது? ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் ஒட்டகம் என்னது? ரோல்ஸ் ராய்ஸ். நீங்கள் இங்கே ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கிட்டு சென்னையில் போக முடியாது. ஏன்னா அது எவனாவது கீறிட்டான்னா அது பெயிண்ட் எத்தனையோ கோடி சொல்லுவான். அவன் பாலைவனத்தில் இந்த ரோல்ஸ் ராய்ஸ் ஏறி போகிறான். சரி, யோசனை பண்ணி பாருங்கள். கர்த்தர் அதை பெருக்கிறன்றாரு. ஏப்ரஹாமுக்கு அவ்வளோ பெருகுச்சு. அநேக ஒட்டகங்களும் அநேக கேளிக்கை குதிரைகளும் இருக்கிறத சீமானாயிருந்தான். இன்ஃபேக்ட் இதை லெட் அஸ் கோ பேக். எலியேசர் போய் ஈசாக்குக்கு பொண்ணு கேட்கும்போது ஆதியாகமம் 24:35. கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் சீமானா இருக்கிறார். அவர் பேர்ல வண்டியில் உள்ள சரக்கு இருக்குது நிறையா. நீங்களே இந்த உலகத்தில் பாருங்களேன். உங்கள்கிட்ட நிறைய பணம் உன்னை மதிப்பாங்க. நான் பணத்துக்காக சொல்லல, திருப்பியும் சொல்கிறேன், இந்த பிளஸ்ஸிங்காக சொல்கிறேன். பிளஸ்ஸிங் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மணி. வெல்த், காட்ஸ் வெல்த் இஸ் டிஃப்ரெண்ட். மணின்றது மானிட்டரி சிஸ்டம், அதை மெஷர் பண்ணுறது, வேறு ஒன்றும் இல்லை. மணி இஸ் நத்திங் பட் எ பேப்பர். Money doesn't make you a wealthy person, but God-given wealth will make you a wealthy person. அப்போ இவனுக்கு மதிப்பானுங்க. மனுஷங்களோட டெண்டன்சி அப்படிதான். இப்போ யோசனை பண்ணி பாருங்க, இவ்வளவு அசெட்ஸ் அவனுக்கு இருக்கு. இன்றைக்கி அது அசெட்லன்னு வாங்க, ஷேர் மார்க்கெட்டில் இருக்க ஷேர் தான் இருக்கு. இன்றைக்கி ஒரு ஆர்டிக்கிள் படித்து தான் வந்தேன். இந்த மாதிரி ஷேர்லெல்லாம் போட்டிங்கன்னா 20 வருஷத்துக்கு நீங்கள் நாசமாக போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறாங்க. 20 வருஷத்துக்கு உன் ஷேர் ஏறவே ஏறாதுன்னு. இதிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிங்கண்ணான். எல்லாருமே ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க, ஹவு டு இன்க்ரீஸ் யூர் வெல்த். இங்கே கர்த்தர் சொல்கிறாரு, உன்னை வெல்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறது நான். ஆனால் நம்ம யாரும் கேட்க மாட்டோம். We try our methodologies. World's economic system. ஃபஸ்ட்டு அவங்க கண்டுபிடிச்சது, நீங்கள்லாம் நீங்கள்லாம் படித்தவங்க எல்லோரும் படிச்சிருக்கீங்க, ஈக்கனாமிக்ஸ் படிச்சிருப்பீங்க. அதில் ஈக்கனாமிக்ஸ் படிக்கும்போது கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. இதை நாம் ரொம்ப நாளுக்கு முன்னாடி படித்தது மறந்து போச்சு. இப்போ மால்தூசியன் தியரி ஆஃப் பாப்புலேஷன் அப்படின்னு போட்டுருக்கு. எந்த ஒரு ஈக்கனாமிக் ஆக்டிவிட்டியும் அஃபெக்ட் பண்ணுறது அப்படின்னா பாப்புலேஷன், எய்தர் ஃபார் குட் ஆர் பேட். இது ஒரு அப்படி ஒரு தியரி இருக்குது. அந்த தியரி மனப்பாடம் பண்ணிட்டு போய் ஒப்பிக்கணும் நாங்கள். அப்போ தான் பாஸ் மார்க்கு. வாட் எக்ஸ்பிளைன் மால்தூசியன் தியரி ஆஃப் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கேள்வி வரும். எனக்கு ஞாபகம் வருது இதெல்லாம். ஏன்னா இதெல்லாம் படிச்சுட்டு, ஆனால் ப்ராக்டிக்கலாக லைஃப்பில் வந்தவுடனே இது லைஃப்பில் பயன்படுதான்னு செட்டாக இல்லை. அப்போ வேலைக்காரங்க அவர் என்ன சொல்கிறாரு, இல்லை அவன் என்ன சொல்கிறான், ஆண்டவர் ஆசீர்வதித்ததினால் என் எஜமான் பெருகி இருக்கிறார். எப்படி பெருகி இருக்கிறார்னா, எல்லாமே அவருக்கு இருக்கிறது எல்லாமே பெருகமாயிடுச்சு. கழுதைக்கு ரேட்டு போடுவணும். நெக்ஸ்ட்டு அது வெயிட் தூக்கும்.
இல்லை, கழுது மேலே என்ன வச்சாலும் சரி, ரொம்ப வெயிட் வச்சிங்கன்னா உட்காந்துரும் கீழே. ஆனால் ஒரு வெயிட் வச்சிங்கன்னா போகும், நிறைய பேரை தூக்கிட்டு வேற போகும். சரி, இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ யோசனை பண்ணி பாருங்கள், உங்கள் கற்பனையை வளர்த்துக்கோங்க. இந்த வெல்த் வந்துச்சுன்னா இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவன் ஆள் வைக்கணும். அந்த ஆள் வச்சா அவனுக்கு சம்பளம் கொடுக்கணும். அப்புறம் அதை பாதுகாக்கிறதுக்கு செக்யூரிட்டி போடணும். நம்ம ஊரில் இப்போ செக்யூரிட்டி வைக்கணும்னா கன்னெல்லாம் கொடுத்து கோர்ட் பர்மிஷன்லாம் வாங்கி வைக்கணும். இந்த காலத்தில் அப்படி இல்லைன்னா இல்லை, அம்பு வில்லு தான் இருந்துச்சு. அந்த மாதிரி சம் சார்ட் ஆஃப் செக்யூரிட்டி. சி அகெயின் தே கம் இன் டு த திங். அப்போ அவனுக்கு வெல்த்னா இதெல்லாம் சேர்ந்து தான் இருந்துச்சு. ப்ரொடெக்டிவ் கியர், ஆளுங்க ஒரு 300-400 பேர் இருந்தாங்க கூட. அந்த 300 பேருக்கும் குடும்பம் இருக்கும். அப்போ டோட்டலாக என்ன ஆகும்னா 318 வாரியர்ஸ் என்னமோ போட்டிருந்தாங்க ஏப்ராமுக்கு. இந்த 318 வாரியர்ஸ்க்கும் பொண்டாட்டி பிள்ளை இருக்கும் கண்டிப்பாக. அதுலேயும் சேர்த்து பார்த்துக்கணும். அப்படின்னா எவ்வளோ வெல்த் இருக்கும். அப்போவே ஒரு இலான் மஸ்க் இருந்திருக்கார். எனிவே, லெட் அஸ் நாட் டாக் அபவுட் மணி. உடனே பணத்து மேலே ஆசை வச்சுருக்காங்க. இல்லை, நான் சொன்னேன் கர்த்தருடைய ஆசீர்வாதத்து மேலே ஆசை வைங்க. அப்போ இவன் சொல்கிறான், இன்ட்ரடக்ஷன் எப்படி கொடுக்குறான். அது மாமனார் வீட்டுக்கு போயிட்டு, இவன் ஐசக்கோட மாமனார் வீட்டுக்கு போயிட்டு இப்படி தான் சொல்கிறான், இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். எங்கள் ஓனருக்கு இவ்வளோ இருக்குது, அதனால் தைரியமாக நீ உன் பொண்ணை கொடுக்கலாம். இந்த காலத்து மாதிரி டவுரி பொண்ணு வீட்டில் வாங்கிறது இல்லை, அவன் கொடுக்குறான். இந்த சிஸ்டமே மாறி இருக்குல்ல, அதாவது அப்சைட் டவுனாக மாறி இருக்கு. இன்னைக்கு பசங்களோட நிலைமை எப்படி இருக்குதுன்னா, பொண்ணுக்கிட்டேருந்து எவ்வளோ வரும் அப்படின்னு பார்ப்பாங்க. ஆனால் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, பொண்ணு கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்துடுவான். சரியா, கருதனே கொடுத்துருக்காரு. அடுத்தது பண்ண என் எஜமானுடைய மனைவியாக சாராள் முதிர் வயதான போது என் எஜமானுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். பார்த்தீங்களா, வயசாகி ஒரு கழுவிக்கு பிள்ளை பெற்றுட்டா. அவர் தமக்கு உண்டான யாவையும் அவனுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த காலத்தில் டெலக்ஸு, இந்த இது என்ன இமெயிலு, இந்த என்ன இதெல்லாம் இல்லை. இப்போ ஆள் போய் சொன்னால் தான் தெரியும். ஒரு லெட்டர் ஒன்று போகும், லெட்டர் ஒன்று மாதிரி கொடுத்து ஆள்கிட்ட கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகணுன்னா புறா வச்சு அனுப்புனாங்க தூது. நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா புறா விடும் தூது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடுவாங்க. சரி, எனிவே இப்போ பார்ப்போம். முதிர் வயதான போது எஜமானுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். இப்போ இன்ட்ரடக்ஷன் பண்ணுறான். இப்போ நான் எதுக்கு வந்திருக்கேன்னு சொன்னால், என் எஜமானுடைய பையனுக்கு பொண்ணு வேணும். இது எங்கேயும் எடுக்க முடியாது, அவர் இங்கே தான் எடுக்க சொல்லியிருக்காரு. என் எஜமான் என்னை நோக்கி, நான் குடியிருக்கிற கானான் தேசத்தாருடைய குமாரத்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல். ஏன் அதை சொல்றான்? ஒத்து வராது, ஒத்து வராது. ஆனால் தன் இனத்தை தான் இப்போ புரிஞ்சிருப்பீங்க. வை a believer should marry a believer. இப்போ கர்த்தர் ஆசீர்வதித்ததினால் ஆபிரகாம் அவ்வளோ பெருசாயிட்டான். இன்னைக்கு இதே தான் இப்போ 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் போட்டிருக்கு. நீ சகல ஜனங்களிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். பஞ்ச காலத்தில் ஈசாக்கு விதைத்தான், கர்த்தர் அதை 100 மடங்கு கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் 100 மடங்கு ஆசீர்வாதம். ஃபேமின் டைம், ஸ்கேசிட்டி, அவன் ஒருத்தன் பெருகிட்டு போவான்.
நேற்றே சொன்னேன் நான் உங்களுக்கு, நிறைய பேர் இந்த ஃபினான்ஷியல் பிளானர்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் இதெல்லாம் போடுவோம், ஆனால் 25% கரெக்டாக போடுவோம், பேலன்ஸ் எல்லாம் லக்குன்னுவாங்க. லக்கு இல்லை, ஃபேவர், காட்ஸ் ஃபேவர். திருப்பி நான் சொல்கிறேன், காட்ஸ் ஃபேவர். இதுதான் நான் கண்டுபிடிச்சது. காட்ஸ் ஃபேவரில் என்ன உன்னால் உண்மை செய்ய முடியாது. இந்த உலகத்தில் ஒரு இம்மி கூட மூவ் பண்ண முடியாது. ட்ரை டு கெட் காட்ஸ் ஃபேவர், இல்லாட்டி யூ வில் பி லூசர். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவனுக்குள்ளும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடியா இருப்பதில்லை. அதாவது என்னது, மிருக ஜீவனில் கூட மலடி இருப்பதில்லை. அப்போ அது பெருக்கம் அது மல்டிப்ளை ஆகும்போது உன்னோட வெல்த் பெருக்கும். அதை நீ ஈஸியாக விற்று போட்டு போயிடுவ. விற்று போட்டு அந்த காலத்தில் எல்லாமே கோல்டு சில்வரில் தான். அங்கே ஆபிரகாமுக்கு நிறைய கோல்டு சில்வர் இருந்துச்சு. கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலகுவார். ஃபஸ்ட்டு இது பிரச்சனை தான். இந்த நோய் இருக்குதே, அதுதான் பெரிய பிரச்சனை. அது இருந்தால் என்ன வரும்? டாக்டர் செலவு. டாக்டர்கிட்ட போனால் என்ன செய்வான்? பில்லை தீட்டி கொடுப்பான் கையில். அப்புறம் நோய் இருக்கிற வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்கும். இப்போ இன்சூரன்ஸ் ப்ராஃபிட்டா லாஸான்னு கண்டுபிடிச்சிக்கோங்க. எதையும் பேச மாட்டேன், இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் என்ன இது கேஸ் போட்டுடுவான் என் மேலே. இதெல்லாம் உருவானது இப்படி தான் உருவாகுது. அப்போ நம்மளுக்கு காட் கேரண்டராக இருந்தார்னா வியாதியே வராது. வியாதியை வந்தால் இன்சூரன்ஸ் தேவையில்லை, மெடிசனும் தேவையில்லை. அதான் போட்டிருக்கு, உன் நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார், உனக்கு தெரிந்திருக்கிற. அப்போ தெரியாமல் நிறைய இருக்கும். ஏன்னா அவனுங்க பார்த்துட்டு தான் வந்தானுங்க. வந்துட்டு எகிப்தில் இருக்கிற எல்லா வியாதிகளையும் உனக்கு வரவிட மாட்டேன்ட்டு. சரி, படிங்க. உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய கோரங்களின் ஒன்றும் உன்மேல் வரப்பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அவைகளை வரப்பண்ணுவார். பார்த்தீங்களா? பிளஸிங்னா இதுவும் சேர்த்து தான் வருது. இதை பார்த்தா நம்மளை திட்டுவானுங்க, ஏசுவாங்க எல்லாரும். பார்த்தியா எப்படி இதெல்லாம் சொல்கிறான் அப்படின்ட்டு. கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம மேலே இருந்துச்சுன்னா நம்மளை யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்துடும். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் ஒப்பு கொடுக்கும் சகல ஜனங்களையும் நிர்மூலமாக்க கடவாய். பற்றியா முடிச்சுட்டு கதையை முடிச்சுட்டுன்றாரு. இப்போ நம்ம யோசனை பண்ணணும், ஏன் இதெல்லாம் திருப்பி சொல்கிறாரு அவர்? ஏன்னா அவர்களுடைய வழிமுறைகளை பின்பற்றோம். இப்போ பாருங்கள், நம்ம உலகத்தோடு ஒன்றா போயிட்டோம். இப்போ எப்படி போயிடுச்சுன்னா, உலகத்தோடு நீ ஒன்றா இல்லைன்னா நீ காலி. இப்போ எல்லாமே வந்துடுச்சு. இப்போ இன்சூரன்ஸ் இல்லாமல் நீ வண்டி ஓட்ட முடியாது. எனக்கு இன்சூரன்ஸ் வேணான்னு சொல்லி பாரு, போலீஸ்காரன் சொல்லுவான், நீ இல்லையா உன் தேர்ட் பார்ட்டி போடு. நீ போய் யார் மேலே ஏற்றி கொண்டுட்டீன்னா. அப்போ வேர்ல்ட் சிஸ்டம் இஸ் என்டர்டு. வெதர் யூ லைக் இட் ஆர் நாட், யூ ஹேவ் டு டேக் இன்சூரன்ஸ் அப்படின்னு ஆயிடுச்சு. அதாவது வேர்ல்ட் சிஸ்டம் இஸ் கம்ப்ளீட்லி டேக்கிங் ஓவர். இப்போ ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க, மனுஷனை நீண்ட ஆயுசூழல வரை வாழ வைப்பது எப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. 500 வருஷம் வாழ வைக்கணுமா? இது சத்தியமாக யாராலே முடியாது, இது கர்த்தரால் தான் முடியும். அவர் வாழ வைக்க பிடிக்கலன்றார். நீ 500 வருஷம் வாழ வேணாம். நீ 900 வருஷம் இருந்தானுங்க, வேத்து சொல்லலாம் இருந்தான். ஆனால் கர்த்தர் சொல்லிட்டார், வயசை குறைச்சிட்டாரு. நோவின் ஃப்ளட்டுக்கு அப்புறம் 120ன்னாரு, அப்புறம் குறைச்சிட்டாரு.
அவர் குறைச்சது நீங்கள் என்ன சாமி குறைக்கிறது, நாங்களே குறைச்சிக்குவோம். இப்போ இளைஞர்கள்லாம் குறைச்சி இன்னும் அதிகமாக குறைச்சிக்கிறாங்க. நைட்டெல்லாம் தூங்க மாட்டாங்க. டே டைமில் தூங்குவாங்க. சரியா? இப்படி தான் நம்ம we go against the will and principles of God and say, God, we want to work for you, we will sacrifice everything. You don't need to sacrifice everything. One person has already sacrificed everything. Just obey.